அண்மை செய்தி செந்தில் பாலாஜி வழக்கு தொடர்பாக விசாரணை நீதிமன்றத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான முறைகேடு வழக்கை விரைந்து விசாரித்து முடிக்க உத்தரவிடக் கோரி புகார்தாரர் ஒய் பாலாஜி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு நீதிபதி அபய சோகா தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது புகார்தாரர் தரப்பில் செந்தில் பாலாஜி மீதான வழக்கை விசாரிப்பதற்கு ஆளுநர் அனுமதி அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகளை பொறுத்தவரை கடந்த 7 மாதங்களுக்கு மேலாக அனுமதி அளிக்காமல் நிலுவையில் வைத்திருந்த ஆளுநர் தற்பொழுது அனுமதி அளித்திருக்கிறார். நீதிமன்றத்திற்கு வழக்கு வந்தவுடன் தான் அந்த நடவடிக்கைக்கு ஆளுநர் அனுமதித்துள்ளாரா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். மேலும் தற்பொழுது ஆளுநர் அனுமதி அளித்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என கேள்வி எழுப்பினர். இதற்கு தமிழக அரசை பொறுத்தவரை அடுத்த கட்டமாக வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெறும் எனவும் இந்த வழக்கு தொடர்பான நடவடிக்கைகளும் தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டது.